ஹலோ காய்ஸ் அண்ட் மை ஸ்வீட் பாலிஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம தியாங்ஷிக்கு ஒரு நியூ ஒன் ஷாட் தாண்டா பார்க்க போகிறோம். என்கிட்ட நிறையா டைம் பேர்ல் சொல்லியிருக்காங்க, லைக் தியாங்க நீ கண்டுக்கிறதே இல்லை, தியாங்ஷிக்கு அவ்வளவா நீ ஸ்டோரிஸே போடுறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. நான் யாருக்குமே ஒழுங்காக ஸ்டோரிஸ் போட மாட்டேன், அது வேற ஒரு விஷயம். பட் ஆனால் உங்களை கொஞ்சம் சந்தோஷப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒன் ஷாட்டை கொண்டு வந்திருக்கேன். ஸோ அந்த மாதிரிலாம் எதுவும் நினச்சிக்காதீங்கடா, ஓகேயா? அண்ட் ஆல்சோ இந்த ஸ்டோரியை முழுசாக கேட்டுட்டு டூ அ கைண்ட் ஹெல்ப் ஃபார் மீ. எப்படி இருந்தது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போயிடுங்க. பிகாஸ் இந்த மாதிரி நிறையா ஒன் ஷாட்ஸ்லாம் போடுறதுக்கு எனக்கு அது நிறைய கான்ஃபிடென்ஸை கொடுக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் அண்ட் ஹைப் பண்ணிட்டு ஷேர் பண்ணி விட்டு அப்படியே உட்காந்துருங்க. நம்ம ஸ்ட்ரெயிட் டக்கத்துக்குள்ளே போகலாமா? ஸ்டார்டிங்லேயே தியாங்கோட அம்மா அவங்க வீட்டில் இருந்து தியாங்னு கத்திக்கிட்டே இருக்காங்க. இந்த அம்மா என்ன காலையிலே எப்படி கத்திட்டு இருக்காங்க? டேய் தியாங், எவ்வளோதான் கத்துறது? கீழே உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க, என்னன்னு வந்து பாருவா. இந்த டைமில் அவனுங்களா எதுகாரியும் அப்படின்னு நினச்சிட்டு அப்படியே தியாங் கீழே போனா. டே மச்சான், வாடா ஒரு மேட்சை போடுவோம். டேய் நாடா காலையிலே வந்து நின்ட்டீங்க. இவனுங்க கூட சேராதன்னு சொன்னால் கேட்குறியா? இவனுங்கள மாதிரியே குட்டிச்சவராக போகிற நீ. உன்னை நான் எவ்வளோ அழகாக பெற்று விட்ருக்கேன். நல்ல ஆட்டிடியூடோட சுற்றுவானா, இந்த மாதிரி பொறுக்கி பசங்களோட சுற்றிட்டு கிடக்குறான். சா ஐய ஆண்டி கவலைப்படாதீங்க, நாங்கள் தான் பொறுக்கின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எங்களை விட ஊர் பொறுக்கி நம்ம தியாங்க, உங்களுக்கு தான் தெரிய மாட்டேங்குது. டேய் அடங்குங்கடா மா, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. இப்போ எதுக்கு நீங்கள் இங்கே வந்திருக்கீங்க? கையில் ஸ்டெம்ப்பு பாலு. டே மச்சான் சொன்னல, வாடா ஒரு மேட்சை போடுவோம். இன்னும் இப்படி கிரிக்கெட்டுன்னு சுற்றிட்டு கிடக்குறானுங்க. என்ன வயசாகுது? யாராச்சும் பார்த்தா காரி துப்புவானுங்க. டே தியாங்க, நானும் வந்ததுலேருந்து பார்த்துக்கிட்டே இருக்கேன். என்னடா ஆன்ட்டி வன்மமெல்லாம் சேர்த்து வச்சு கொட்டுறாங்க, சரியில்லை மாப்பிள்ள இதெல்லாம். அப்புறம் நம்மள என்னடா வயசாகுது? என்ன இப்படி இருந்தா எல்லாம் பேச தான் செய்வாங்க. என்னடா நீயும் இப்படியே பேசுகிற? இதெல்லாம் செட் ஆகாது, டேய் வெளியே வா அப்படின்னு சொல்லிட்டு தியாங்க அப்படியே இழுத்துக்கிட்டு போகிறாங்க. டேய் விடுறா, இப்போ எதுக்கு நீ வரமாட்டேங்கிற? எப்பயுமே கிரிக்கெட்டுன்னு சொன்னால் முதல்ல வந்து நிற்கிறது நீ தானே? ஆமாம், ஆனால் பேட்டிங் நான் தான் ஃபர்ஸ்ட் பண்ணுவேன். அதிக தானா? சா நான் நினச்சிட்டேன்டா. சரி ஏன் போய் கிரிக்கெட் ஆட போகிறோம்? மச்சான், நம்ம எப்பயுமே ஒரு ப்ளே கிரவுண்ட் போவோம்ல, அங்கே ஆல்ரெடி நிறைய பேர் ஆடிட்டுருக்கானுங்கடா, நம்ம அப்படியே வீட்டுக்கு முன்னாடி ஆடுவோம். டேய் ஸ்டம்ப்பு கரெக்டாக வை. டேய் இங்கே ஆடி. அப்புறம் பால் ஏதாவது எங்கள் வீட்டு சைடு போகணும், ஏதாவது ஒன்று உடஞ்சதுன்னா எங்கள் அம்மா நல்லா காரி துப்பும். வாங்கிக்குவியா நீ வாங்கிக்குவ? என்னால் எப்படா இருக்க முடியும்? சரி ஓகே, அப்போ என்ன பண்ணலாங்கிற? கிறிஸ்டி வீட்டுக்கு போவோமா? நடா கிறிஸ்டி. டேடே என் வீடெலாம் இப்படி இருக்காதுடா, இங்கே பாரு நல்லா ஸ்ட்ரீட்டு பெருசாக இருக்கு. என் வீடுக்கு சைட்லலாம் ஒன் டே தான், அங்கெல்லாம் நின்று ஆட முடியாது. ரேசின்ஸா அவனுங்க கூட மேட்ச் வச்சுக்கலாம், நீ வா. டேய் அவனுங்களாம் பார்க்குறதுக்கு எப்படி இருக்கானுங்க தெரியுமா? ஏதோ ஸ்டேட்டு விட்டு நேஷ்னல் ஆடுற மாதிரி இருக்கானுங்க, பெரிய பெரிய பிளேயர்ஸு. அங்கெல்லாம் நான் வர முடியாது, எவனுமே வரமாட்டான். நீ மட்டும் போய் நின்றுட்டு இல்லை நம்ம இங்கே ஆடுவோம் வா. டேய் கரெக்டாக வைடா ஸ்டம்பை அப்படின்னு சொல்லிட்டு சின்ஸ் அப்படியே அங்கேருந்து நழுவிடுறான். நம்ம சொல்கிறத கேட்கவே மாட்டானுங்க போலியே. எங்கேயாவது போய் பால் சிக்கணும், ஈவினிங்லேயே எடுக்க விட்டுறலாம், அப்புறம் எனக்கு தெரியாது அப்படின்னு வீட்டுக்குள்ளார போய் நான் உட்காந்துக்குவேன் அப்படிங்கிற மாதிரி தியாங் நினச்சிக்கிட்டு இருக்கான். அப்போ கரெக்டாக அவங்க வீட்டுக்கு ஆப்போசிட்டில் நிறையா அப்படியே வண்டியெலாம் வந்து நிற்குது. டே மச்சான், என்னடா நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு சின்ஸ் அந்த சைடாக பார்க்குறான். அப்போ பக்கத்தில் நின்றுட்டு இருந்த கிறிஸ்டி, டேய் தியாங்கா உனக்கு ஒன்றும் தெரியாதா? உன் வீட்டுக்கு ஆப்போசிட்டில் யாரோ புதுசாக வராங்க போலியே. எனக்குலாம் யாருன்னு தெரியாதுடா, சீக்கிரமாக நீ பாலை போடு, 5 ஓவர் தான் சரியா? டே மச்சான், 5 ஓவர்லாம் வச்சு ஒன்றுமே பண்ண முடியாதுடா. டே தியாங்கே வேணே பண்ணாத, உரி விட்டுருவோம் பார்த்திக்க. டேய் ஒரு 7 ஓவர். டேய் 5 ஓவர் எதுக்கெலாம் ஓவர்ரா? நம்ம என்ன சும்மா தானே ஆடுறோம், நீ போடு. இவன் நம்ம சொன்னால் கேட்க மாட்டான்டா, பண்ணே இல்லை. சரி நீ போடுறா கிறிஸ்டி, நான் ஃபீல்டிங் பண்ணுறேன். இப்படி இவங்க இங்கே ஆடிக்கிட்டு இருக்கும்போது இந்த சைடு வயன்
உன்னோட காலேஜ்க்கு பக்கத்தில் இருக்கணுங்கிறதுக்காக தான் இங்கே நம்ம ஷிஃப்ட் பண்ணி வரோம், புரியுதா? அதனால் நல்லா படிக்கணும். ஆ ஆமாம், நான் நல்லா படிப்பேன். அதெல்லாம் இருக்கட்டும், இந்த காலேஜுன்னு போயிட்டு யாரு கூடயாவது சுற்றிட்டு இருக்காளான்னு கேளு. அப்பா, அப்படிலாம் எதுவும் இல்லை, நீங்கள் ஏன் அப்படி நினச்சிக்கிறீங்க? அந்த மாதிரிலாம் இல்லை. ஆ, அப்படி இல்லாமல் இருந்தால் நல்லதுதாம்மா. நான் சும்மா கிளாரிஃபை பண்ணுறதுக்கு தான் ஃபன்னாக கேட்டேன், நீ எதுவும் தப்பாக நினச்சிக்காத அப்படின்னு அவங்க அப்பா சிரிச்சுக்கிட்டே அப்படியே வண்டி ஓட்டிட்டு வந்துருக்காரு. வயன், இந்த வீடு தான், கீழே இறங்கு. ஆ, வயன் அப்படியே கீழே இறங்குறா. அப்படியே பார்த்தா இது நம்ம தியாங்கோட வீட்டுக்கு ஆப்போசிட் வீடு தானே, எங்கேயா நம்ம கூட வர போகிறோம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு அப்படியே கன்ஃபியூஸாக நின்றுட்டு இருக்கும்போது, டே தியாங்கா, பாடுறா, யாரோ வந்திருக்காங்க, அவங்க தான் இந்த வீட்டுக்கு புதுசாக ஷிஃப்ட் ஆக போகிறாங்க போல அப்படின்ட்டு சின்ஸும் கிறிஸ்டியும் சொல்ல தியாங்க அப்படியே திரும்பி பார்க்குறான். பார்த்தாங்க நீங்கள் நின்றுட்டுருக்கீங்க. டேய் ஒயின், என்னடா இங்கே பண்ணுறீங்கா? ஆமாம்ல, பார்க்குறதுக்கு ஒயின் மாதிரியே இருக்கே. ஏ ஒயினு, ஆ என்ன அப்படின்னு நீங்கள் திரும்பி பார்த்தா நம்ம தியாங், சின்ஸ், கிறிஸ்டி 3 பேருமே உங்களை தான் பார்த்து நின்றுட்டுருக்காங்க. நீங்கள் தியாங்க தான் பார்க்குறீங்க. தியாங் உங்களை கன்ஃபியூஸ்டாக பார்க்குறான். இவாதி இங்கே வந்துருக்கா? மச்சான், நான் தான் சொன்னேன்ல, இவ தான் இங்கே புதுசாக ஷிஃப்ட் ஆக போகிறான்னு நினைக்கிறேன். அப்புறம் என்ன, காதலிக்கு பஞ்சமே இருந்திருக்காது. ஆ டேய் அடங்குடா, இவன் எனக்கு இதை பற்றிலாம் சொல்லவே இல்லையே. ஏய் வயன், நீங்கள் வா. ஆஹா, நான் வரமாட்டேன். அப்போ இரு, நான் வரேன். டேய் இந்த பேட்டை புடி அப்படின்னு சொல்லிட்டு தியாங் அப்படியே முன்னாடி போகிறான். தியாங், அப்பா அப்பா பக்கத்தில். ஏ நீ எதுக்கு இங்கே வந்து நின்றுயா? ஆ எதுவுமே சொல்லலை, என்னாச்சு? அது வயன், யார் இது? ஆ ஹாய் ஆண்டி, நான் தியாங், வயனோட க்ளோசஸ்ட் ஃப்ரெண்டு. ஆ ஃப்ரெண்டு மட்டும்தானா தியாங்கா? என்ன, நீங்களாம் யார்? ஆண்டி, நாங்கள் எல்லாருமே ஒரே காலேஜ் தான் படிக்கிறோம். நான் வயனு எல்லா பற்றிலாம் சொல்லியா? முக்கியமாக தியாங் பற்றி, உன் க்ளோஸ் ஃப்ரெண்டாச்சே. சின்ஸ், அடங்குறியா? ஆ வேணும்னே இப்படி பண்ணுறாங்க. அப்படியா, நீங்கள் எல்லாருமே ஒயனுக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டாப்பா? ஒயன், என்னது இது, வெறும் மேல் ஃப்ரெண்ட்ஸாக பிடிச்சிருப்ப போல. ஐய ஆண்டி, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ஒயன் தியாங்கிட்ட மட்டும்தான் பேசுவா, நாங்களாம் அப்படியே சைடில் ஒட்டிக்குவோம். ஏண்டா தியாங்கு? ஆமாண்டா, ஒட்டிக்கிறதானே உங்கள் வேலையே. டிலே மச்சான், என்னதான் இருந்தாலும் உயிர் தோலன்றா நாங்களாம். நடா கிறிஸ்டி, அதானே? நான் ஆண்டி புதுசாக வந்திருக்கீங்க போல இங்கே? ஆமாப்பா, நாங்கள் இங்கே புதுசாக ஷிஃப்ட் ஆகிருக்கோம். ஒயனோட ஸ்டடீஸ்க்கு எது முக்கியமாக அதை நாங்கள் பண்ணி தான் ஆகணும் இல்லையா? ஒயனோட காலேஜுக்கு பக்கத்துலேயே இந்த ஸ்ட்ரீட் இருக்கனால இந்த ஸ்ட்ரீட்லேயே நாங்கள் ஷிஃப்ட் ஆகிட்டோம். ஆண்டி சூப்பர் ஆண்டி, அப்போ இனிமேல் தியாங்க ஒயனோ குரூப் ஸ்டடி பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். நடா தியாங்கா, நீங்கள் படிப்புங்கிறீங்க, அவள் பிடிப்புன்றிருக்கா போல. நான் என்ன ஒயனு? ஆ அம்மா, நிறையா வேலை இருக்குல்ல, எல்லா திங்ஸும் எடுத்துகிட்டு போய் வீட்டில் வைக்கணும். அப்பா பாருங்க, அதெல்லாம் கரெக்டாக பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. நீங்கள்? ஆமாம்ல ஆண்டி, நான் வேணா ஹெல்ப் பண்ணுவா? இல்லை தியாங், பரவாயில்ல. இருங்க ஆண்டி, நீங்கள் வேற என்னோட க்ளோஸான நெய்பர் ஆகிட்டீங்க, நான் தானே ஹெல்ப் பண்ணோம். நடா சின்ஸா? ஆமாண்டா, நீ ஹெல்ப் பண்ணு, நாங்கள் கிளம்புறோம். டேய் கிளம்புனா அத்தா, நான் பண்ணுவேனே தெரியாது. மச்சான் உனக்கு புரியல, நான் ஒரு ஸ்பைடர்மேன்ரா, இந்த உலகத்தையே நான் தான் காப்பாற்றணும். எனக்கு எவ்வளோ டியூட்டிஸ் இருக்குது தெரியுமா? நான் போகிறேன். டேய் சின்ஸா, மூடிக்கிட்டு வந்து இதெல்லாம் தூக்கு. இவன் விட மாட்டான் போலையே, இவனோட காதலுக்கு பக்கத்தில் நம்ம தான் ஊருக்கா போல. சேர்றா வரையிரு. டே கிறிஸ்டி, அதை தூக்கு. இப்படி சொல்லிட்டு அப்படியே ஒவ்வொரு பாக்ஸாக தூக்கிட்டு உள்ளே போயிட்டுருக்காங்க. தியாங்க ஒரு பாக்ஸ் அப்படியே எடுத்துகிட்டு உள்ளே போனான். வைனாவா உள்ள ஹாலில் தான் நின்றுட்டு இருந்திருப்பா. அவன் அப்படியே அந்த பாக்ஸை வச்சுட்டு அப்படியே சுற்றி முற்றி பார்க்குறான். ஏய் வா. இப்போ எதுக்கு கூப்பிடுற? தியாங்கா, அம்மா அப்பா பார்த்துட்டாங்கன்னா அவ்வளோதான், 2 பேரும் கையோட மாட்டிப்போம். ஏய் ஆடி அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே உங்கள் வேஸ்ட்டை பிடிச்சி இழுக்கிறான். இப்போ என்ன? என்கிட்ட சொல்லவே இல்லையே இந்த பிளான்.
ஆ எனக்கும் நிஜமாக இங்கே தான் ஷிஃப்ட் ஆக போகிறேன்னு தெரியாது. அம்மா அப்பா இப்போ தான் சொன்னாங்க. அப்படியா? இந்த ஷிஃப்ட் ஆகிற மேட்ரு கூட நீ என்கிட்ட சொல்லலையே. அதான் சொல்கிறேன்ல, எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு. அவங்க தான் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. ஏ, நீ பேசுகிறத பார்த்தா ஏதோ ரொம்ப சேடாக இருக்கிற மாதிரி தெரியுது. அதான் அதுக்கப்புறம் நீ என் நெய்பர் ஆகிட்டியே. இதுக்கப்புறம் சிங்காரி என்ன கொஞ்சம் சிக்காமல் சிக்க வச்சா. வயன் என்ன பண்ணிகிட்டு இருக்க? அம்மா தள்ள தள்ள அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே தியாங்க தள்ளி விட்டுட்டு அப்படியே மேலே ஓடிடுறீங்க. ஐயோ, என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. மாட்டிக்க போகிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஐயோ, என் சிங்காரி ரொம்ப தான் பயப்படுறா அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு தியாங் மறுபடியும் அப்படியே வெளியே போயிட்டு திங்ஸ் எல்லாம் எடுத்து வைக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுறான். தியாங், ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. நீ வீட்டில் ஏதாவது ஒன்று சாப்பிட்டுட்டு தான் போகணும். டீ குடிக்கிறியா? ஆண்டி, நான் டீலாம் குடிக்க மாட்டேன் ஆண்டி. ஆமாம் ஆமாம், ஸ்ட்ரெயிட்டாக பீர் தான். நடா தியாங்கு. டே சென்சா அடுங்கு, இது என் மாமியார் வீடுறா. ஒய்யோ சேர்றா. அப்புறம் வேற என்ன குடிப்பீங்க? ஆண்டி, அன்னைக்கு பால் கொடுங்க போதும். டே மச்சான், சண்டை போடணுன்னா ஒன்று மர்டர் பண்ணணும், இல்லைன்னா பால் குடிக்கணும். அந்த பாலாடா? டேய் அடுங்குடா. அப்போ உங்கள் எல்லாத்துக்கும் நான் பாலே எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே உள்ளே போயிடுறாங்க. அப்புறம் என்ன, 2 பேரும் பக்கத்தில் வந்துட்டீங்க. இதுக்கப்புறம் தியாங்க குஜால்ஸ் தாண்டா. அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. எங்கள் பார் தியாங், என் அம்மா அப்பாவுக்கு இதெல்லாம் தெரிஞ்சால் அவ்வளோதான். அதனால இதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை, சரியா? ஐயா, காலேஜில் மட்டும் நீ அப்படியே விட்டுட்டு தான் மறு வேலை பார்ப்ப பாரு. ஏய் போடி. இல்லை தியாங், நான் உண்மையாக சொல்கிறேன். அம்மாவுக்கு டவுட் வந்துடக்கூடாது, புரியுதா? அப்புறம் அப்படி வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது? அப்போ பார்த்துக்கலாம். அப்போது உன் அம்மாவுக்கு டவுட் வந்துச்சுன்னா நீ கழட்டி விட்டுருவேன், அதானே? ஐயோ தியாங், நான் அப்படி சொல்ல வரல. அப்புறம் வேறு எப்படி? நீ பேசுகிறத பார்த்தாலே அப்படி தான் தெரியுது. ஏய், நீங்கள் ஆப்போசிட்டில் வந்ததுனால நான் உன் கூடயே சுற்றிக்கிட்டு இருப்பேன்னு நினச்சியா? உன் பின்னாடியே? அப்படிலாம் அந்த மாதிரியும் கிடையாது. ஓவராக பண்ணுறேன்னா பார்த்துக்கிறேன்டி. நீ காலேஜுக்கு வா, உன்னைக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தியாங் அப்படியே அங்கேருந்து கோவமாக போயிடுறான். என்னடா அது இப்படி போயிட்டான்? வைனு, சரி ஓகே, அவனே போயிட்டான், நாங்கள் மட்டும் எப்படி இங்கே இருக்க முடியும்? அம்மாகிட்ட சொல்லிடு, நான் கிளம்புறேன். அது தியாங் போயிட்டான். என்ன சொன்னாலும் கேட்கவே மாட்டேங்கிறான், புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறான்ல. சே, வயன் எங்கே அவங்கெல்லாம் போனாங்க? தியாங் கேட்டானா அவனுக்கு நான் பால் எடுத்துகிட்டு வந்தேன். ஆமாம், அவங்க வீட்டில் ஏதோ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான வேலை இருக்குன்னு சொல்லி போயிட்டாங்க. அப்படியா? நம்ம இங்கே ஃபஸ்ட் டைம் வந்திருக்கோம்ல, நான் குக்கீஸ்லாம் செஞ்சு தரேன், அவங்க வீட்டில் போய் கொடுத்துட்டு வந்துடுறியா? அதெல்லாம் எதுக்கு? நீ போ, நான் போகல. ஏய் நீ போடி. தியாங் இதுக்கு உன்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் இல்லை? அவன் ஃப்ரெண்டு மட்டும்தானா? எனக்கு லவ்வரும் தான். இரு, நான் ஒரு 1/2 மணி நேரத்தில் எடுத்துகிட்டு வந்து தந்துடுறேன். இப்போ தான் தியாங் கூட சண்டை போட்டேன். இப்போவே போய் அவன் முன்னாடி போய் நின்னா ஓவராக சீன் போடுவான். நான் தான் கெஞ்சுறதுக்கு கொஞ்சறதுக்கு வந்திருக்கேன்னு நினைப்பான். நான் போகல. ஏய் போடி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே கிச்சனுக்குள்ளார போய் குக்கீஸ்லாம் மேக் பண்ணுறதுக்கு அப்படியே ரெடி ஆகிட்டு எல்லா வேலையும் பார்த்துட்ருக்காங்க. நீங்கள் இந்த சைடு தியாங் பற்றி நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் உங்கள் ரூம் கிட்ட இருந்து அப்படியே வெளியே பால்கனியில் பார்த்தா தியாங்கோட ரூம் அப்படியே தெரியுது. இதுக்கப்புறம் நான் இங்கே தான் இருக்க போகிறேன்னா? தியாங்கும் நானும் நல்லா பேசிக்கலாம்ல, ஜாலியாக இருக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம ரிலேஷன்ஷிப் ரொம்ப ஸ்ட்ராங்காக போகுது. ஆனால் வந்த உடனே தியாங் கூட சண்டை போட்டுட்டேன். பாவம் குழந்த தியாங் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் விண்டோ வழியாக எட்டி பார்க்குறீங்க. தியாங் அப்போ தான் அவன் ரூம்குள்ளாரே வந்திருப்பான். இவ்வளோலாம் நல்லா ஆளே ஒன்றுண்டா தியாங்கா, நம்ம வேல்யூ புரியாமல் இருக்கா. நான் உன் பின்னாடி சுற்றுறதுனால தானே உனக்கு இப்படி இருக்கே, ஓடி அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே விண்டோவை க்ளோஸ் பண்ணிடுறான். க்ளோஸ் பண்ணிட்டானே, கோவம் வந்தால் மட்டும் புரிஞ்சிக்கவே முடியாது உன்னை. வயன் கீழே வாமா. வரேம்மா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கீழே போனால் உங்கள் அம்மா, இந்தா இதை சேஃபாக போய் அவங்கக்கிட்ட கொடுத்துரு, அப்புறம் அவங்க வீட்டில் எதுவும் சாப்பிட்டுட்டுலாம் இருக்காது சரியா?
கொடுத்துட்டு சீக்கிரமாக வீட்டுக்கு வரப்பாரு. ஆ, ரொம்ப நேரம் பேசி நிற்கக்கூடாது, புரியுதா? சரிம்மா, நீ கூடு, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தியாங்கோட வீட்டுக்கு தான் அப்படியே போய் டோரை ஓப்பன் பண்ணுறீங்க. தியாங்க அவன் அப்படியே டெரஸில் இருந்து அப்படியே உங்களை எட்டி பார்க்குறான். ஓய், ஆ தியாங், நீ எதுக்கிடி எங்கள் வீட்டுக்குள்ளார வர, அதுவும் என்கிட்ட கேட்காம? ஏன் நான் வரக்கூடாதா? அப்படிலாம் வரக்கூடாது, நீ தான் ஓவரா சீன் போடுறீ. ஆ, எனக்கு பிடிக்கவே இல்லை, ஆனால் நீலாம் என் வீட்டுக்குள்ளார வரக்கூடாது. அப்படி தான் நான் வருவேன். என்ன பண்ணுவேன்? ஆ, என்ன பண்ணுவேண்ணா? எறி கீழே வரேன் சிங்காரி அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே கீழே வரான். நீங்கள் ஹால்குள்ளார போனால் தியாங்கோட அம்மா, யார் நீங்கள்? ஆண்டி, நாங்கள் ஆப்போசிட் வீட்டில் இப்போ தான் ஷிஃப்ட் ஆகி வந்திருக்கோம். நான் ஆல்ரெடி தியாங்கோட காலேஜ் ஃப்ரெண்ட். அம்மா இது கொடுத்து விட சொன்னாங்க. ஓ அப்படியாம்மா, உன் பேர் என்ன? என் பேர் வயன். வயன், பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்க. நீ உட்காரு, நான் இதை எடுத்துகிட்டு போயிட்டு உனக்கு ஜூஸ் ஏதாவது எடுத்துகிட்டு வரேன். ஐயோ ஆண்டி, அதெல்லாம் வேண்டாம், நான் போகணும். மா, வந்துட்டாளா? நான் சொல்லியும் வந்துட்டாளா? ஏய், நான் உன்னை வரக்கூடாதுன்னு தான் நான் சொன்னேன். டேய், வந்தது வராதுமா, புது பொண்ணை என்னடா இப்படி பண்ணிகிட்ருக்க? மா, இவ்வளோலாம் எனக்கு தெரியும், இவள் காலேஜில் எனக்கு கிளாஸ்மேட், அவ்வளோதான். ஆ, என்னம்மா போய் சொல்கிறான் பாரு. என் அம்மா அப்பா கிட்ட மாட்டிடக்கூடாதுன்னு நான் சொன்னா, இப்போ அவங்க அம்மா கிட்ட என்னமோ நடிக்கிறான். நான் பண்ணா ரத்தம், அவன் பண்ணா தக்காளி சட்னியா? இருக்கு தியாங்க உனக்கு. தியாங்கா, வந்தவங்க கிட்ட இப்படி தான் பேசுவியா? நான் இப்படி தான் உன்னை பழக்கியிருக்கேனா என்ன? வயனோட கிளாஸ்மேட்டுன்னு வேறு சொல்கிற, அப்புறம் இப்படிலாம் பேசுவாங்களா? மா, இதில் எனக்கு பிடிக்கவே பிடிக்காதுமா, அதனால தான். ஆ, என்னமோ புள்ளுகிறா. இருக்கு, அப்படி என்னதான் ரெண்டு பேர்த்துக்குள்ளார சண்டை? தோ இப்போ தான் சண்டை போட்டோம். இப்போ தான் சண்டை போட்டிங்களா? என்ன ஒயின்னு சொல்கிறான்? ஆமாம்மா, இவங்க இங்கே வந்ததுக்கு அப்புறமா நான் தான் திங்ஸ் எல்லாம் எடுத்து வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணா. எனக்கு ஒரு பால் கூட குடிக்கலம்மா. நீ எதுவும் கொடுக்காத, ஏய் வெளியே போடி. ஆ ஆண்டி, அப்படிலாம் இல்லை. அம்மா, இவன் கேட்டான்னு ஸ்பெஷலாக பால் பண்ணாங்க, ஆனால் இவன் தான் நடுவுலையே வந்துட்டான் தெரியுமா? அப்படியா? இவன் கொஞ்சம் அப்படிதாம்மா. டேத்யாங், கொஞ்சம் அமைதியாரு. நீ இரு, நான் உனக்காக ஜூஸ் பண்ணி எடுத்துகிட்டு வரேன். ஆண்டி, அதெல்லாம் வேண்டாம். இரு, நீ அப்படிலாம் சொல்லக்கூடாது. எங்கள் வீட்டுக்கு வந்துட்டு ஏதாவது ஒன்று சாப்பிட்டுட்டு தான் போகணும். ஆ மா, அதெல்லாம் குடுக்காதன்னு சொல்கிறேன்ல. டேய் இருடா, நீ சொல்கிறதெல்லாம் கேட்க முடியாது. ஒயன், இங்கே உட்காந்துட்டுரு. டேய் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உள்ளே போகிறாங்க. ஏய், நான் குக்கீஸ் கொடுக்குறது ஆனால் வந்தேன், கொடுத்துட்டேல்ல, கிளம்பு. நீ சொன்னால் நான் கிளம்பணுமா? ஆமாம், கிளம்பணும். இப்போ எதுக்கு பக்கத்தில் வர? இரு, உங்கள் அம்மாவை கூப்பிடுவா. ஆ ஓ, என் அம்மாவை கூப்பிட்டுருவியா நீ? ஆமாம், கூப்பிடுவேன். ஆண்டி, இங்கே பாருங்க. ஏய், இன்னும் கொஞ்சம் சத்தமாக கூப்பிட்டு பாரு. உன்னை இருகு கூப்பிட முடியாதுன்னு நினைக்கிறியா? அண்ட் தேங்க தான் அப்படியே உங்களை இழுத்து பிடிச்சி கிஸ் பண்ணுறான். நீங்கள் ஷாக்டாக அவனை பார்த்துட்டு இருக்கீங்க. தியாங், விடு. தியாங், ஆண்டி பார்த்துட்டு போகிறாங்க. தியாங், விடு. வயன், இருக்கியா? இந்தாம்மா பால் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிச்சன்லேருந்து அப்படியே பேசிக்கிட்டே வராங்க. நீங்கள் அப்படியே தேங்க தள்ளி விட்றீங்க. தேங்க அப்படியே ஸ்மர்க் பண்ணிட்டு அவன் லிப்ஸை அப்படியே ஒரு மாதிரி வைப் பண்ணுறான். வயன், என்னம்மா இப்படி மூச்சு வாங்குற? ஏதோ 2 மீட்டர் ஓடின மாதிரி. ஆ உட்காரு. அது அது ஒன்றும் இல்லை ஆண்டி. ஐயோ வயன், மெதுவாக மூச்சு விடு. ஆ டேய், என்னடா ஆச்சு இந்த பொண்ணுக்கு? அது ஒன்றும் இல்லைம்மா, ஹார்ட் அட்டாக் வந்திருக்கோம், என்னென்னு பாருங்க அப்படின்ட்டு அவன் ஸ்மர்க் பண்ணிட்டு அப்படியே அங்கேருந்து மேலே போயிடுறான். பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு ஆமாம், ஹார்ட் அட்டாக் தான் கொடுத்துட்டு போயிட்டான். சா. வயன், இந்தா கொஞ்சம் காம் டவுன் ஆகிட்டு இந்த பாலை குடியா. தேங்க்ஸ் ஆண்டி. அப்படியே நீங்கள் அந்த பாலை குடிச்சு முடிக்கிறீங்க. ஆண்டி, இதுக்கு மேலே என்னால் இங்கே இருக்க முடியாது, நான் வீட்டுக்கு போகிறேன். அம்மா திட்டுவாங்க இவ்வளோ நேரம் இருந்தா. சரிம்மா, இன்னொரு நாள் மீட் பண்ணலாம். உங்கள் அம்மாவை நான் பார்க்கணும், நான் கொஞ்ச நேரம் கழித்து அவங்கள மீட் பண்ணுறேன். ஷியோர் ஆண்டி, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அங்கேருந்து கிளம்பிடுறீங்க. நீங்கள் உங்கள் வீட்டுக்கு வந்துட்டு அப்படியே பால்கனி வந்து நின்னா தியாங்கோ அவன் ஷர்ட்லெஸ்ஸாக அப்படியே பால்கனி வந்து நிற்கிறான். பார்க்குறக்கு எப்படி இருக்கான்?
காலேஜில் பார்த்ததுக்கும் இப்போ பார்த்ததுக்கும் ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்குது. இந்த மாதிரி தான் அதுக்கப்புறம் நான் அவனை பார்க்க போகிறேன்னு நினச்சா எனக்கு ரொம்ப வெக்கமாக வருதே. மங்கையாவ கூந்தலுக்குள்ளே மல்லியுத்தம் நடுகுதா, மன்றம் வந்த தென்றலும் இப்போ வெக்கப்பட்டு சிரிக்குதா. நான் மேடம் முன்னாடி கொடுத்த ஷாக் ட்ரீட்மெண்ட் இப்போ வரையும் குறையில போல. அது ஒன்றும் அவ்வளோ பெரிய ஷாக்கிங் இல்லை. மாட்டியிருந்தா நீயும் சேர்ந்து தான் மாட்டியிருப்ப. என்ன, எனக்கு அதெல்லாம் கவலை கிடையாது. உன்னை மாதிரி நான் என்ன பயந்தாங்கோலி நினச்சியா? யாரு பயந்தாங்கோலி? நீ தான். நானே நீ என் வீட்டுக்கு பக்கத்தில் வந்துட்டு இதுக்கப்புறம் ஃபுல்லாக கில்மா தான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் நீ ஐயோ தேங்கா வந்துட்டாங்கடா அம்மா அப்படின்ட்டு தள்ளி தள்ளி நிற்கிற. கஷ்டண்டி, மாமனுக்கு ரொம்ப ஃபீல் ஆயிடுச்சு தெரியுமா? ஐயா தேங்கா அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. அப்புறம் உங்கள் அம்மா பார்த்தா பரவாயில்லையா அவனுக்கு? அதுவும் இல்லை. அப்புறம் என்ன, நீ பயந்தாங்கோலி தான் ஒத்துக்கோடி. அப்படியும் கிடையாது, நான் பயப்படலை. நீ பயப்பட்டதை நான் பார்த்தேன்டி. அப்படிங்களா? அப்போது இன்னைக்கு நைட்டு நீ என் வீட்டுக்கு வா. நான் அப்போது என்னோடய ரூமில் வச்சு நான் உனக்கு கிஸ் பண்ணுறேன். நான் எனக்கு பயம் இல்லைங்கிறத ப்ரூஃப் பண்ணுறேன். ஐயா நான் ஒரு ரூமுக்கு வந்தா கிஸ்ஸோட விட மாட்டேன், உனக்கு தெரியும்ல. அதுக்குன்னு இப்போது பரவாயில்ல, எனக்கு பயம் இல்லை. அப்படியா? அப்போ ரெடியாக இருண்ணா, குளிச்சு நல்லா அழகாக ரெடி ஆயிரு, நான் வருவேன். சரி வா தியாங், நான் எதுக்கு பயப்பட போகிறேன்? நான்லாம் பயப்பட மாட்டேன்ப்பா, எல்லாம் வாய்க்கு தான். அப்போ எங்க உங்கள் அம்மா தான் இப்போ இல்லை ஃப்ளைங் கிஸ் கொடுப்பாங்களாம். கீழே யாராச்சும் பார்த்துட்டாங்கன்னா? ஏய் இதுலையே தெரியுதுடி. சரி கிளம்பு கிளம்பு. நான் கூட என்னென்னமோ நினச்சிட்டேன், நீ நிஜமாலுமே சொல்கிறேன்னு நினச்சிட்டான். பார்த்தா சும்மா வாய்க்கு தானே சொல்லியிருக்கேன். நான் கூட நம்பிட்டேன் அப்படின்ட்டு அவன் வேணும்னே உங்களை கலாய்க்கிறான். இப்போ என்ன, உனக்கு நான் ஃப்ளைங் கிஸ் தானே தரணும்? இங்கே பாரு. குடு குடு, நான் பார்க்குறேன். டேய் தியாங்கு, நாடா நடிக்குது? அத்தா நீனும் போகலையாடா? இவனா? நான் கூட பயந்துட்டேன். டேய் நினச்சேன்டா. அண்ணா இவ்வளோ சீக்கிரம் இதெல்லாம் பண்ணுவீங்கன்னு நினச்சி கூட பார்க்கல. டேய் அடங்கிட்டு எதுக்கு வந்தேன்னு சொல்கிறா? நான் ஒன்றும் உங்களோட பிட்டு படம்லாம் பார்க்குறதுக்கு வரல, என்னோடய ஸ்டம்ப் எடுத்துகிட்டு போகலான்னு தான் வந்தேன். அது இன்னும் நீ எடுக்கலையா? ஆமாடா, வயனுக்கு ஹெல்ப் பண்ணுவோம்ல, எல்லா திங்ஸும் இங்கேயே வச்சுட்டு போயிட்டேன், நான் எடுத்துகிட்டு போயிடுறேன், சீக்கிரமாக போடா. அப்போ தான் என் ஆள் என் ஃபிகர் எனக்கு இன்னும் நிறையா கிஸ் கொடுக்கும். டேய் நீங்கள் இங்கே பண்ணுறதெல்லாம் கரெக்டாக வயனோட அம்மாக்கோ இல்லை தேங் உன்னோட அம்மாக்கோ தெரிஞ்சு 2 பேரும் பிரியணும்னு நான் வேண்டிக்கிறேன்டா. போடா ஓட்டஞ்சட்டி. போகிறேன்டா, உன் ஃபிகர் முன்னாடி நான் கலாய்க்கிறேன்ல, வச்சுக்கிறேன் உன்னை அப்படின்னு சொல்லிட்டு சின்ஸ் அங்கேருந்து போயிடுறான். நானே பயந்துட்டேன். நான் பயந்துட்ட புள்ள, நான் பயப்படலைன்னு சொல்கிறேன்ல. நீ பயந்துட்டேடி, உன் மூஞ்சி பார்த்தாலே தெரியுது. சரி மாமாக்கு இன்னொரு கிஸ் கொடுப்பாங்களா? நான் கொடுக்க மாட்டேன்ப்பா. இப்போ சின்ஸ் வந்தா, அப்புறம் கிறிஸ்டி வருவா, அப்புறம் எமிலி வருவா, அப்புறம் உன் அம்மா என் அம்மா வருவாங்க. இதெல்லாம் வேண்டாம். அப்படியா? நீ இப்போவே கொடுக்க மாட்டேங்கிற, நான் ரூமுக்கு வந்தால் மட்டும் நல்லா இழுத்து பிடிச்சி கிஸ் பண்ணி எல்லாத்தையும் கொடுத்துருவியா அண்ணா? அதெல்லாம் நான் கொடுப்பேன். அப்படியா? என்னால் நம்ப முடியல. இப்படியே சொல்லி என்கிட்ட கிஸ் வாங்குறல்ல நீ. போ, நான் போகிறேன். போ ஆதிரி சிங்காரி. போயிட்டாலே. இப்படி பேசி அவகிட்ட எப்படியாவது கரெக்ட் பண்ணி அதாவது வாங்கலான்னு பார்த்தேன், போயிட்டா. சரி நம்மளுக்கு இதுக்கப்புறம் என்ன வேலை? நைட் பிளான்ஸ் எல்லாம் யோசிச்சுக்கிட்டு திங்க் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்க வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லிட்டு தியாங்க அவனோட ரூம்குள்ளார போயிடுறான். டைம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்கிப் ஆகுது. அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நர்வஸாகவும் ஆகுது. நிஜமாலுமே தியாங் வந்துடுவானா? அவன் வந்தால் ஒரே ஒரு கிஸ் கொடுத்து அப்படியே வெளியே தள்ளி விட்டுறணும். ஆமாம், அது மட்டும்தான் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு ஷவர் பண்ணுறதுக்கு நீங்கள் அப்படியே பாத்ரூம்குள்ளார போகிறீங்க. இந்த சைடு நம்ம தியாங் அவன் ஆல்ரெடி நல்லா ரெடி ஆகிட்டு அப்படியே அவங்க வீட்டு முன்னாடி தான் வந்து நிற்கிறான். இப்போ என்ன பண்ணுறது? கேட்டை திறந்து முன்வாசல் வழியாக போனால் கண்டிப்பாக அவங்க அம்மா இருப்பாங்க. மாட்டிவா, நான் எதுக்கு வந்தேன்னு சொன்னால் அவங்களும் விட மாட்டாங்க.
பின்னாடி வழியாக எகிரி குதிச்சு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே பின்னாடி வழியாக வரான். அது இது இவ வீடு பார்க்குறதுக்கு நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் கொஞ்சம் குட்டியாக தான் இருக்கு. ஆனால் இப்படி பேக் சைடில் இருந்து ஏறினா ரொம்ப தூரமாக இருக்கே, கையெல்லாம் வலிக்கும் போல. அப்படின்ட்டு அவன் அப்படியே உங்கள் ஜன்னல் வழியாக எகிரி குதிச்சு உள்ளே வரான். அவ்வளோதான்டா தியாகா, பக்கா. இதுக்கப்புறம் நம்மளை யாராலையுமே தோக்கடிக்கவே முடியாது, நம்ம தான் அப்படின்னு நினச்சிட்டு அப்படியே அவன் பெட்டில் உட்காந்துருக்கான். என் சிங்காரி எங்கே போனானே தெரியலையே. ரூம்குள்ளார வா, நான் அவனுக்கு கிஸ் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இப்படி வெயிட் பண்ண வச்சுட்டு எங்கே போயிட்டா அப்படின்னு இவன் யோசிச்சு பார்க்கும்போது அப்படியே உங்களோட பாத்ரூம் கிட்ட ஷவர் ஓப்பன் ஆகி ரன் ஆகிட்டு இருக்கிறது தான் அவனுக்கு அப்படியே காதில் கேட்குது. ஓ, நான் சொன்ன மாதிரி நல்லா குளிச்சு ரெடி ஆகிற போலியே. டேய் தியாகா, இன்னைக்கு ஃபீஸ்ட்டு தான்டா அப்படின்னு நினச்சிட்டு அவன் அப்படியே பாத்ரூம் பக்கத்தில் வந்து பார்க்குறான். ஏய் சீக்கிரமாக வாடி ஓயன், நான் வெயிட் பண்ண வச்சுட்டு நான் பண்ணிட்டுறியோ இல்லை, குளிச்சதெல்லாம் போதும் சீக்கிரமாக வா அப்படின்ட்டு அவன் கதவை தட்டும்போது அந்த கதவு தானாக திறக்குது. நான் இது எதுக்கு டோரை க்ளோஸ் பண்ணாமல் எப்படி குளிச்சிட்டு இருக்கா? இப்போது 2 வழி தான். டீசெண்டாக இந்த கதவை க்ளோஸ் பண்ணிட்டு பெட்லேயே போய் உட்காந்துக்கிறது, இல்லைனா இன்டீசெண்டாக பாத்ரூம்குள்ளார போய் நான் பண்ணிகிட்ருக்கான்னு பார்க்குறது. நான் பண்ணிகிட்ருக்கான்னு பார்ப்போமா அப்படின்னு நினச்சிட்டு அவன் அப்படியே பீக் பண்ணி பார்க்குறான். நீங்கள் இங்கே நல்லா அப்படியே குளிச்சுக்கிட்டு இருக்கீங்க. வா, ஏடா கூட இடுப்பில்ல, எக்கச்சக்க மடிப்பில்ல, உச்ச கட்டத்துக்கு போன அருல. ஐயோ இப்படி இருக்காளே, ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன், செம்மையா இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு இவன் அப்படியே கண்ணை மூடுறது, அப்படியே சிரிக்கிறது, பாட்டு பாடுறது, இந்த மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கான். நீங்கள் இங்கே அப்படியே திரும்பி பார்த்தா, தியாங் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஏய் பார்த்துட்டியா? சாரிடி, நீ குளிச்சிட்றியா? குளிச்சு முடிச்சிட்டியா இல்லையான்னு பார்க்கலான்னு வந்தேன். நான் டோரை ஓப்பனில் வச்சிருக்க. இப்போ எதுக்கு நீ இப்படி பேசுகிற அப்படியே நீங்கள் ரொம்ப ஃபாஸ்ட்டா அப்படியே டவல் பக்கத்தில் இருக்கிறத எடுத்து அப்படியே உங்களோடது மறைச்சிக்கிறீங்க. எதுக்கு மறைச்சா? எல்லாத்தையும் பார்த்துட்டேன். பொறுக்கி பொறுக்கி போ வெளியே. அப்படிலாம் போக முடியாது, நான் தான் பார்த்துட்டேனே. வா, நாடி இடுப்பு உனக்கு. ஐயோ தேங்கா, கடைசியாக சொல்கிறேன், போவியா இல்லையா? நாளை போக முடியாது, இப்படி வேணா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே பாத்ரூம்குள்ளார வந்து டோரை நல்லா லாக் பண்ணுறான். இப்போ எதுக்கு நீ லாக் பண்ணுற? அதான் நீ இங்கே இருக்கியே வெளியே, அதுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன வேலை? குளிச்சிட்றியா பேபி? நானும் குளிக்கவா? ஏன் நீ குளிக்கலையா? குளிச்சான், ஆனால் நீ குளிக்கிறத பார்த்தா உன் கூட குளிக்கிறது நல்லா இருக்கும் போலையே. குளியல் அறையில் ஒரு முரட்டு குத்து நாங்கிற. சீ போ இந்த சைடு. நான்லாம் போக முடியாதுன்னு சொல்லிட்டேன்ல, அப்புறம் என்ன? அப்படின்னு சொல்லிட்டு தியாங்க அப்படியே அவனோட ஷர்ட்டை கழட்டுறான். தியாங்கா வேண்டாம், நீ ஒரே ஒரு கிஸ் தானே சொன்ன, ஆனால் நான் தான் உன்னை பார்த்துட்டேனே. இதுக்கப்புறம் கிஸ்ஸுக்கு மேலே எனக்கு வேணும்னு தோணுதே. அதெல்லாம் முடியாது. இப்போ என்ன சொல்ல வர? நான் கேட்குறத உன்னால் கொடுக்க முடியாது அதானே? ஆமாம். நாடி இப்படி ஸ்ட்ரைட்டாக சொல்லிட்ட, அப்போ அவ்வளோதானா நம்ம லவ்வெல்லாம்? எத்தனை வருஷம் காதல் இப்படி பண்ணுறல்ல. ஓகேடி, நான் போகிறேன். கவிதை பாடிய கண்கள், காதல் பேசின கைகள், கடைசியில் எல்லாம் பொய்கள், என் பிஞ்சு நெஞ்சு தாங்குமா? அப்படியே குழந்த மாதிரியும் மூஞ்சி வச்சுக்கிறது. சரி ஓகே, இந்த சைடு வா. ஓகேவா, தோ வரேன்டி. சிங்காரி என்ன கொஞ்சம் சிக்காம சிக்க வச்சா வந்துட்டேன். அப்படி என்ன, இந்த ஷவர் ஓப்பன் பண்ணு, அப்போ தான் குளிக்க முடியும். தேங்க ரொம்ப ஃபாஸ்ட்டாக அப்படியே அந்த ஷவரை ஓப்பன் பண்ணதில்ல, அது அப்படியே வந்து உங்கள் மூஞ்சி மேலே விழுக உங்களுக்கு மூச்சு முட்டுது. நீங்கள் அப்படியே ஒன்று டைட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்க. வா, கோல்ட் ஷவர்லையா குளிக்கிற? ஏன் அதில் என்ன? இல்லை பரவாயில்லடி, நீ ஹாட்டாக இருக்கிறனால உனக்கு தெரியறதில்ல போல. என்னைக்கு பாட்டாக தான் இருக்கு.
இன்னும் கொஞ்சம் நல்லா டைட்டாக ஹக் பண்ணிக்கோ. ஏய், இந்த துண்டு எதுக்கிட்டி அசிங்கமாக அப்படி டைட்டாக பிடிச்சிட்டு இருக்க. குடு. ஆஹா அது குடுறி அப்படின்னு சொல்லிட்டு தியாகம் அப்படியே அதை வீசிடுறான். இதுதான் பார்த்தேன். டா முன்னாடி என்ன பின்னாடி என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே உங்கள் பேர் வேஸ்ட்டாக நல்லா லைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். தியாங், இப்போ என்ன பண்ண போகிற? இப்போ எல்லாரும் என்ன பண்ணுவாங்களோ, இந்த சுச்சுவேஷனில் லவர்ஸ் இருந்தாங்கன்னா என்ன பண்ணுவாங்களோ அதுதான் பண்ண போகிறேன். ஏன் உனக்கு வேணாமா? நீ பேசுகிறதே ஒரு மாதிரி இருக்கு. ஆமாம், இப்படி இருந்துட்டு நான் மூடாகிட்டு அப்புறம் வேற எப்படி பேச சொல்கிற? சரி, நீ கிஸ் தானே கேட்ட? ஆமால, முதல்ல அதில் இருந்து ஆரம்பிக்கலாமா? சீக்கிரம் ஆரம்பிச்சு விடு. இதானடி சொன்ன என் ரூம்க்கு வா, நல்லா ஸ்பெஷலாக கொடுக்குறேன்னு. இப்போ வேற கொடுத்துட்ட. ஆனால் ஸ்டார்ட் பண்ண வேணாமா? கிஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணு. அது உனக்கு தான் பயம் இல்லைல்ல, பண்றி. நீ கண்ணு முடிக்கோ. ஏச்சி பண்றி. சரி, ஓகே. அப்படி நீங்கள் லைட்டாக கிஸ் பண்ணா தியாங் அப்படியே உங்களை இன்னும் டைட்டாக ஹக் பண்ணிட்டு அது ரொம்ப அப்படியே டீப் பார்க்குறான். தியாங், தியாங், இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை, அதுக்குள்ளே என்னடி? நான் நிறையா டிஃப்ரெண்ட் பொசிஷன்ஸ்லாம் ட்ரை பண்ணலான் இருக்கேன். உனக்கு எப்படி? அப்படின்னா உனக்கு தெரியாதா? நான் சொல்லித்தரேன் செல்லம். பாரு, என் தங்கத்துக்கு ஒன்றுமே தெரில, நான் சொல்லித்தரேன். இப்போதைக்கு என்னை எப்படி டைட்டாக ஹக் பண்ணியிருக்கல, எப்படி டைட்டாக ஹக் பண்ணிக்கோண்ணா. தியாங், வயன், உனக்கு காதலா காமமா? எனக்கு காதல் தான். ஆனால் எனக்கு இதுக்கப்புறம் தாண்டி காதல், இப்போ காமம் தான். அவன் ஹேண்ட்ஸ் அப்படியே கீழே கொண்டு போகிறான். பாரு, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னா. இது கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கும், ஆனால் போக போக ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்கும்டி. நீங்கள் அவனோட ஆர்ம்ஸ் அப்படியே நல்லா டைட்டாக ஹோல்ட் பண்ணியிருக்கீங்க. இப்போ எப்படி ஃபீல் ஆகுது? நல்லா இருக்கும், சூப்பராக இருக்கும். பாரி, இந்த மாதிரி நான் நிறையா டைம் பண்ணுவேன். ஏன்னா எனக்கு தெரியும்ல, எனக்கு 5 குழந்தைங்க வேணும்னு. ஃப்யூச்சரில் கண்டிப்பாக நீ எனக்கு கொடுக்கணும், புரியுதா? 5 குழந்தைங்களுக்கு நான் எங்கே போகிறது? நீ எங்கேயும் போவேணாண்டி சிங்காரி, என்கிட்ட வந்தாலே போதும், நானே மற்றதெல்லாம் பார்த்துக்குவேன். புரியுது. இரு, கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணுறேன். அந்த ஷவர் அப்படியே உங்கள் பாடி ஃபுல்லாக ஹிட் ஆகுது. தியாங்குக்குமே தான். தியாங் அப்படியே ரொம்ப ஹாப்பியாக அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்கான். நான் இதுக்கு தான் பயந்தேன், நீ ஒரு கிஸ்ஸோடு விட மாட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அப்புறம் என்ன, நீ தானே வர சொன்னா? அப்புறம் என்னடி? ஆனால் இதுக்கெல்லாம் நீ ரெடியே ஆகலை. இப்போ ஆயிட்டல்ல, அப்புறம் என்ன? ஃபைன், நான் இப்போ நான் தூக்குவேன், கரெக்டாக பொசிஷனில் உட்காந்துடுறி. இல்லைனா எனக்கு தான் வலிக்கும், புரியுதா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. அதெல்லாம் உனக்கு தெரியாதா? தெரிஞ்சுக்கோடி. ஒரே டைம் தான் பண்ணுவேன், புரியுதா? அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே உங்களை தூக்கி கீழே இறக்குறான். நீங்கள் அவனை நல்லா டைட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்க. அப்படி தாண்டி, கரெக்டான பொசிஷனில் உட்காந்துருக்க. அப்படியே உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே ஸ்டார்ட் பண்ணுறான். கொஞ்ச நேரம் அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. நீங்கள் அப்படியே ரொம்ப டயர்டாக அந்த ஷவரில் நின்றுட்டுருக்கீங்க. தியாங்கா, இதுக்கு மேலே இந்த ஷவரில் நின்னா சளி பிடிச்சிக்குண்டா. அப்படியா? அப்போது ஷவர் ஆஃப் பண்ணிட்டு பண்ணலாமா? இல்லை வேண்டாம், அவங்க வீட்டில் அம்மா திட்ட மாட்டாங்களா?
எங்கே போயிருப்பேன்னு நினைப்பாங்கல்ல. ஏய், நான் இந்த வீட்டில் அவ்வளோவா அறியவே மாட்டேன்னு உனக்கு தெரியும்ல. உன் கூட தான் எப்பயுமே சுற்றிக்கிட்டே கிடப்பேன். என்ன, இப்போ வழி போகணுன்னு அவசியம் கிடையாது. ஆப்போசிட்டில் பால்கனியில் எகிரி குதிச்சா போதும், ஈஸியாக உன் வீட்டுக்கு வந்துடலாம். ஒரு ரூம்குள்ளாரியே வருவேன், அவ்வளோதான். வயன் தூங்கிட்டியாமா? அம்மா, ஏய், நம்ம பேசுகிறதெல்லாம் உங்களுக்கு கேட்காதுடி. இல்லை இல்லை, நீ கிளம்பு, அம்மா வந்துட்டாங்க. அம்மா ரூம்குள்ளார வந்து செக் பண்ணுவாங்க, நீ போ. ஐய, உனக்கு பயம்தான். சரி, நான் கிளம்புறேன், இரு. தேங்கா, பேண்ட்டெல்லாம் நனைஞ்சிருக்கு, என்ன பண்ணுவ? அது நான் போய் மாற்றிக்கிறேன், என் ஷர்ட் இருக்குல்ல, அப்புறம் என்ன. சரி, ஓகே, கிளம்பு, பாய். அப்படின்னு நீங்கள் அவன் விண்டோலேருந்து எகிரி குதிக்கிறதுக்காக ஹெல்ப் பண்ணுறீங்க. அப்போ கரெக்டாக உங்கள் அம்மா ஓப்பன் பண்ணுறாங்க. வயன், என்ன தூங்காமல் விண்டோ கிட்ட என்ன பண்ணிகிட்ருக்க? அது ஒன்றும் இல்லைம்மா, புதுசாக ஷிஃப்ட் ஆகிருக்கோம்ல, அதை தூக்க வர மாட்டேங்குது. அப்படியா? சரி, ஓகே, குட் நைட். அது சொல்கிறதுக்கு தான் வந்தேன். சரிம்மா, குட் நைட். கதவை லாக் பண்ணிக்கோ. சரிம்மா. அவங்க அப்படியே போயிடுறாங்க. நீங்கள் அப்படியே விண்டோ பக்கத்தில் இருக்கிற வாலில் சாஞ்சிட்டு அப்படியே மூஞ்சியை மூடிக்கிட்டு நல்லா அப்படியே வெக்கப்பட்டுட்டு சிரிச்சிட்ருக்கீங்க. ஓகேடா, நான் இப்படியே இந்த ஸ்டோரியை முடிச்சுக்கிறேன். எப்படி இருந்தது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போயிடுங்க. டேக் கேர், லவ் யூ ஆல், பை பை, மியா வியூவர்ஸ், பாய்.